டாக்டர், நெஞ்செரிச்சல், எருக்களிப்பு, அசிடிட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்கேனு, எக்ஸ்ரேலாம் தேவையா? ஆக்சுவலி என்ன தொந்தரவுன்றதை நம்ம கவனிக்கணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே வயிறு வலி, நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போய் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிறாங்க. அவங்களா போய் ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் போகிறாங்க. எந்த நோய்க்கு என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்றது இருக்கு. இப்போ நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த டெஸ்ட்டுகள் வந்து பெரிய யூஸ் கிடையாது. நெஞ்செரிச்சல் வந்து இரைப்பை, உணவு குழாயோட எருக்களிப்பு அந்த தொந்தரவுக்கான சிம்டமா அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான கரெக்டான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி. எண்டோஸ்கோபினா என்ன? ஒரு கேமரா டியூபை போட்டு டைரக்டாக விஷுவலைஸ் பண்ணி உணவு குழாய், இரைப்பை, சிறுகுளோட முதல் பகுதி வரைக்கும் பார்க்குறது, அதில் புண்ணு இருக்கான்னு பார்க்குறது. சம்டைம்ஸ் அதில் கூட சில டைம்ஸ் தெரியாது. அப்போ அதையும் மேற்பட்ட சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அது வந்து 24 மணி நேரம் பிஹெச் டெஸ்ட் மானிட்டரிங், 24 ஹவர் பிஹெச் ஆசிட் டெஸ்ட் மானிட்டரிங் சொல்லுவாங்க. 24 ஹவர்ஸா நம்ம வயிறுக்குள்ள ஆசிட் எந்த அளவுக்கு மேலே வந்து சேருதுன்றதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். அது உணவு குழாய் தொந்தரவுக்கான ஒரு மிக ப்ராப்பரான டெஸ்ட். அது அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. இந்த தொந்தரவு ஒரு டெம்பரரி டெஸ்ட்டா, இல்லை ரொம்ப நாளாக இருக்குதா, ரொம்ப நாள் இருந்து இந்த புண்ணு ஆக்கியிருக்கிறா, இந்த மாதிரி ஒரு பெரிய டயக்னோசிஸ் அரைவ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட். அதே மாதிரி உணவு முழுங்க முடியல, சாலிடா சாப்பிட்டா போக முடிய மாட்டேங்குது, இங்கே அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அதுக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனோமெட்ரி நம்ம நார்மலாக ப்ரெஷரை குடிக்கிறது. அதே மாதிரி உணவு குழாய்க்கு ப்ரெஷர் இருக்குது. இந்த மாதிரி அடைப்புகளுக்கு இந்த டெஸ்ட் தான் யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகளோட அவைலபிலிட்டியே பல பேஷண்ட்ஸ்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கேன், எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ. ஸோ எந்த தொந்தரவுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ எருக்களிப்புக்கெல்லாம் ஐதர் எண்டோஸ்கோபி போகணும், எண்டோஸ்கோப்பியில் தெரியலன்னா 24 ஹவர் பிஹெச் மானிட்டரிங்க்கு போகணும்.